வணக்கம். இன்றைய நாள் 7/1/2026 புதன்கிழமை. செய்திகள் வாசிப்பவர் ரேணிகா ஜோனரஞ்சன். பேனிசியா தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வலுப்பெற்றுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம். சில பகுதிகளில் நாளை முதல் தீவிரமடையும் மழை. போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட சந்தேகத்தின் அடிப்படையில் 2 பேர் போலீசாரால் கைது. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவரது ஆசனத்தை மாற்றுமாறு சபாநாயகரிடம் கோரிக்கை. விரைவில் விண்ணில் ஏவப்பட உள்ள PSLV-C-62 ஏவுகணை. இங்கிலாந்து பிரதமர் கலந்து கொள்ளும் ஆண்டின் முதல் கேள்வி நேர அமர்வு ஒன்று. தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் தாயக செய்திகள். வங்களா விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்கே நிலை கொண்டிருந்த நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தற்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது என்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளரான நாகமுத்து பிரதிபராஜா குறிப்பிட்டுள்ளார். அவர் இன்று 7/1/2026 புதன்கிழமை நண்பகல் 12:45 மணிக்கு வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டார். இது நாளை இரவு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது தெற்கு, மத்திய, ஊவா, கிழக்கு, வடமத்திய, வடக்கு மாகாணங்களுக்கு கிடைத்து வரும் மழை நாளை முதல் தீவிரமடையும். குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பல பகுதிகளுக்கும் நாளை முதல் மழை பரவலடைவதோடு சரிவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தாளமுக்கம் தொடர்ச்சியாக வலுவடைகிறது. ஆகவே வானிலை நிலைமைகளின் குழப்ப நிலையும் மோசமடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே மக்கள் எச்சரிக்கை அறிவுறுத்தல்களை பின்பற்றி போதுமான தயார்படுத்தல்களை மேற்கொள்வது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். தற்போது உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் யாழில் 680 மில்லிமீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகும் சாத்தியமுள்ளதாக யாழ் பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதிபராஜா தெரிவித்துள்ளார். இதன் தாக்கம் காரணமாக யாழ் மாவட்டம் இதுவரை எதிர்கொள்ளாத அளவு பாதிப்புகளை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். யாழ் ஊடக அமையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், உருவாகியுள்ள தாழ்வு மண்டலமானது நாட்டில் கிழக்கு கடற்கரையை நோக்கி நகர உள்ளது. இது மணிக்கு 9 கிலோமீட்டர் வேகத்தில் நகரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றும் வீசக்கூடும். குறிப்பாக 1970 ஆண்டுக்கு பின்னர் ஜனவரி மாதத்தில் உருவாகியுள்ள 21வது தாழ்வு மண்டலமாக அமைகிறது. ஆனாலும் கடந்து சென்ற தாழ்வு மண்டலங்கள் விட இது அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும். அதாவது இதன் நகர்வு பாதை கடல் பகுதியாக இருந்தாலும் வடக்கு நோக்கி நகரும் போது தரையை மூடறுத்து செல்ல உள்ளது. அத்துடன் மிக குறைந்தளவு வேகத்தில் நகர்வதால் எதிர்வரும் 8, 9, 10 திகதிகளில் கிழக்கு மாகாணம் பாரியளவு மழை வீழ்ச்சியை எதிர்கொள்ள வாய்ப்புள்ளது. அத்துடன் 9, 10 திகதிகளில் யாழ் மாவட்டம் மிக அதிக மழை வீழ்ச்சியை எதிர்கொள்ள உள்ளது. இதன் தாக்கம் டிட்வா புயலால் தென்பகுதி எதிர்கொண்ட பேரழிவுகளை விட அதிகமாக இருக்கும் என எதிர்பார்க்க முடிகிறது. துறைசார் அதிகாரிகள் இது தொடர்பில் துரித முன்னேற்பாடுகளை முன்னெடுப்பது சிறந்தது. எனவே பொதுமக்கள் இந்த விழிப்புணர்வு எச்சரிக்கையை அவதானத்தில் கொண்டு தங்களது பாதுகாப்பை உறுதி செய்வது அவசியம் என அறிவுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவரது ஆசனத்தை மாற்றுமாறு சபாநாயகரிடம் இன்று அவசர கோரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தன்னை தகாத வார்த்தைகளால் திட்டியதாகவும் அர்ச்சுனா குற்றம் சுமத்தியுள்ளார். இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தனது தாயாரை கொச்சைப்படுத்தி மிக மோசமான வார்த்தைகளால் திட்டியதாக அர்ச்சுனா சபையில் தெரிவித்தார். இனிமேலும் அவருக்கு அருகில் அமர்ந்து என்னால் சபையில் இருக்க முடியாது என அவர் குறிப்பிட்டார். அவரது ஆசனம் மாற்றப்படாவிட்டால் சபை நடவடிக்கைகளின் போது அவருக்கு ஏதேனும் நேர்ந்தால் அதற்கு நான் பொறுப்பல்ல என அர்ச்சுனா எச்சரிக்கை விடுத்தார். மேலும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை நாடாளுமன்ற வரப்பிரசாத குழுவிலிருந்து உடனடியாக நீக்குமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார். போதைப்பொருள் விற்பனையில் நீண்ட காலம் மேற்கொண்ட சந்தேகத்தின் அடிப்படையில் 2 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அம்பாறை தலைமையக போலீஸ் நிலையத்தில் ஊழல் தடுப்பு பிரிவுக்கு கிடைத்த தகவலின்படி உகன பகுதி திசபுரை 21 கிராமத்திலிருந்து அம்பாறை நகரத்துக்கு போதைப்பொருள் விற்பனை செய்வதாக வருகை தந்த 2 சந்தேக நபர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்றிரவு அம்பாறை DS ஜனநாயக சந்திப்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். கைதானவரின் மேற்கொண்ட விசாரணைகளின் போது மற்றொரு சந்தேக நபர் இரவு 10 மணியளவில் அம்பாறை பாலிக சந்திப்பில் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சந்தேக நபர்களில் சிவில் பாதுகாப்பு உத்தியோகத்தரும் உள்ளடங்குகிறார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடமிருந்து 2101 மில்லிகிராம் ஹெரோயின் மற்றும் 8757 மில்லிகிராம் ஐஸ் ஆகியவற்றை போலீசார் மீட்டனர். இந்த போதைப் பொருள் உகன 21 திசபுர பகுதியிலிருந்து அம்பாறை இறுதி காலமாக கடத்தப்பட்டதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட 2 சந்தேக நபர்களையும் அம்பாறை நீதவான் நீதிமன்றத்தில் ஆயர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.
சந்தையில் செயற்கையான தட்டுப்பாட்டை உருவாக்கி அரிசியை பதுக்கி வைத்திருந்த வர்த்தகர்களை இலக்கு வைத்து நுகர்வோர் விவகார அதிகார சபை சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுத்தது. இதில் பறிமுதல் செய்யப்பட்ட சுமார் 5000 அரிசி பொதிகள் வெளிப்படையான ஏலம் மூலம் விற்பனை செய்யப்பட்டு அதன் மூலம் 6.3 மில்லியன் ரூபாவுக்கும் அதிக வருமானம் ஈட்டப்பட்டுள்ளது. இத்தகைய சட்டவிரோத பதுக்கல்கள் நடவடிக்கைகள் ஈடுபட்டவர்களுக்கு இந்த செயல்முறை ஒரு கடுமையான எச்சரிக்கையாக அமைந்துள்ளது. நுகர்வோரை ஏமாற்றி அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலையை உயர்த்த முயலும் மோசடியாளர்களை கட்டுப்படுத்துவதே இந்த நடவடிக்கையின் முக்கிய நோக்கமாகும். இதன் மூலம் சந்தையில் நியாயமான வர்த்தக நடைமுறைகளை உறுதிப்படுத்த அரசாங்கம் முயல்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்வது இந்திய செய்திகள். இஸ்ரோவின் PSLV-62 ஏவுகணை அன்விஷா என்ற செயற்கைக்கோளுடன் எதிர்வரும் 12ஆம் தேதி விண்வெளியில் ஏவப்படுகிறது. இது குறித்து இஸ்ரோ கருத்து வெளியிட்டுள்ளது. அதில் விவசாயம், நகர்ப்புற திட்டமிடல், சுற்றுச்சூழல் கண்காணிப்பு மற்றும் மதிப்பீடு உள்ளிட்ட பயன்பாடுகளும் செயற்கைக்கோள்கள் பேருதவியாக உள்ளன. இதற்கென தயார் செய்யப்பட்டுள்ள அன்விஷா செயற்கைக்கோள் PSLV-62 ஏவுகணை மூலம் எதிர்வரும் 12ஆம் தேதி காலை 10:17 மணிக்கு விண்ணில் ஏவப்படுகிறது. ஆந்திரா மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து இந்த ஏவுகணை ஏவப்படுகிறது. அன்விஷா செயற்கைக்கோளுடன் ஒரு ஐரோப்பிய செயற்கைக்கோள் மற்றும் பெங்களூரு, ஹைதராபாத், மொரிசியஸ் மற்றும் ஸ்பெயின் ஆகிய நாடுகளால் உருவாக்கப்பட்ட 18 சிறிய செயற்கைக்கோள்களும் சுற்றுவட்ட பாதையில் செலுத்தப்பட உள்ளன என இஸ்ரோ கூறியுள்ளது. தொடர்வது உலக செய்திகள். இங்கிலாந்து பிரதமர் கீர் ஸ்மார் பங்கேற்கும் ஆண்டின் முதல் கேள்வி நேர அமர்வு இன்று இடம்பெற்றுள்ளது. எதிர்க்கட்சி தலைவரான கெமி பெர்னக் விவசாய வரி மற்றும் குடியேற்றம் போன்ற பல்வேறு விவகாரங்கள் குறித்து அரசாங்கத்திடம் கேள்விகளை எழுப்பியுள்ளார். இதேவேளை துணை பிரதமர் டேவிட் லாம்பி அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொண்டு அந்த நாட்டின் துணை அதிபர் JD வான்ஸை சந்திக்க திட்டமிட்டுள்ளார். இந்த சந்திப்பின் போது உக்ரைன் போர் தொடர்பான நிலைப்பாடுகள் மற்றும் சமீபத்திய சர்வதேச அரசியல் மாற்றங்கள் குறித்து இரு தலைவர்களும் ஆலோசிக்க உள்ளனர். இங்கிலாந்தில் உள்நாட்டு விவகாரங்கள் மற்றும் சர்வதேச தூதரக உறவுகளை ஒரு சேர கையாளுகின்றன. இதேவேளை பிரித்தானியா போக்குவரத்து அமைச்சர் லிலியன் கிரிவோன் இது குறித்த மேலதிக தகவல்களை ஊடகங்களுக்கு பகிர்ந்து கொண்டுள்ளார். இத்துடன் பேனேசியா தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. செய்திகளுடைய உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பேனேசியா நியூஸ் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நேரலையில் www.panesiatamil.tv என்ற இணையதளம் வாயிலாக தொலைக்காட்சியை பார்வையிடலாம். நன்றி, வணக்கம்.